ஹாய், கேக்குதா நான் பேசுறது? விஸ்வஜித். எஸ் மேம், கேக்குது மேம். ஓகே, ஓகே. உங்களை நான் பார்த்துருக்கேன் வீடியோவில், கிளாஸில் வீடியோவில் பார்த்துருக்கேன். பிராணி ஹீலிங் கிளாஸில். தெரியுதா மேம்? ஆ, தெரியுது தெரியுது. நீங்களே ஆ, தான். பரவாயில்ல, சமத்து பையனா ஒரு 4 o'clock இருந்துச்சு. அப்பா அம்மா கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன், தாத்தா அம்மா கூட. இது பண்ணுவாங்க மேம். அது கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. நான் ஓகே. படிச்சுட்டு இருப்பேன். அப்போ எக்ஸாம் டைம் இருந்துச்சு. ஓ, சரி சரி சரி. ரொம்ப சந்தோஷம். ஓகே. எப்படி உங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லெல்லாம் எப்படி இருக்குது? உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுவீங்களா? இப்போ கொஞ்சம் முன்னாடி ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் மேம் இருந்துச்சு. இப்போ கேப் விட்ட உடனே எனக்கு என்னமோ ரொம்ப கேப் ஆன விட்டு மாதிரி போன இருக்கு. மாதிரி. ஆமா மேம். அதை பிடிச்சி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக கொண்டு வந்துடலாம். ஆமா. நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருப்பீங்க ஆஃப்டர் த கிளாஸ், நம்ம கிளாஸுக்கு அப்புறம். ம். சரியா? ம். ம். ஓகே ஓகேப்பா. மேம். ஓகே. ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்றனால சரி வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி வீடியோ தேவை இருக்காது, நம்ம ம். பேசிக்கிட்டாலே போதும். நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களா எப்பயாவது? நான் பார்த்துருக்கேன் மேம். இது கிளாஸஸ்லாம் தான் பார்த்துருக்கேன். ஓகே. நீங்க ஸ்கிரீன்ஷாட் ப்ளே பண்ணீங்க. ஆமா. ஆமா, அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே. ம். சரிப்பா, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஆ. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஆ. என்னோட ஸ்க்ரீன் பார்க்க முடியுதா உங்களுக்கு இப்போ? மேம். என்னோட இல்லையே. ஸ்க்ரீன் ஒரு நிமிஷம் வரும். நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஆ. ஓகே. இப்போ தெரியுதா பாருங்க, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. இதில் இருங்க. நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, கூகுள் மீட்டை பொறுத்த வரைக்கும். சவுண்ட் ஏதாவது ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள். இது வேறு அப்படி. வேறு மைக் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன், நாளைக்கு என்னோட ஆர்டினரி ஆ. மைக் வந்துடும். அது எங்கேயோ வச்சிட்டேன் போல். ஓகே. அதனால் இப்போதைக்கு வேற ஒரு டம்மி இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சாப்பிட்டாச்சா? இது மேம், நான் மைக்கு நல்லா தான் கேட்குது. ஓகே. சாப்பிட்டாச்சா நீங்கள்? ஆ ஓகே. மேம், சாப்பிட்டாச்சு. நீங்க மேம்? ஓகே. நானும் இப்போ தான் எல்லாம் முடித்தோம். அதான் சரி சொன்ன மாதிரி வந்துடணும் அப்படின்னு ஆ. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே 1:30க்கு ட்ரை பண்ணி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ம். சூப்பர் மேம். ஓகேப்பா. ஸோ நம்ம நேம் வந்து தெரியறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட சென்டர் ம். நேம் வந்து ஆல்ஃபா வெப் அகாடமி. நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் பேர் வந்து ஆல்ஃபா வெப் அகாடமின்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு தனியாக வெப்சைட் ம். இதெல்லாமே நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. பிஹெச்பியில் நம்மளே எழுதிக்கிட்டோம். நமக்கு தேவையானதை ரொம்ப டிசைன் இல்லாமல் நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம ம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எல்லாமே இந்த வெப்சைட்ஸில் நான் ஆக்சுவலாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இதை வந்து ஓகே நம்ம மேம். எங்களுக்கு பில்டு பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து சர்டிஃபிகேஷன் ம். வெரிஃபிகேஷன் இருக்கும். நமக்குன்னு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நம்பரை போட்டாங்கன்னா அவங்க என்ன கோர்ஸ் இங்கே முடிச்சிருக்காங்க அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்போ ம். என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றது, சாரி இது இல்லை, நம்பர் மாதிரி இருக்கு, என்ன படிச்சிருக்காங்க, எந்த டேட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து வந்துடும். ஜென்ரலாக சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனை மெயினாக எதிர்பார்ப்பாங்க இந்த ஃபாரினில். அதே மாதிரி ஓ. ஸ்டூடெண்ட் லாகின் ம். எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இது சி ப்ரோக்ராமிங்க்குன்னு தனியாக இருக்குது. அது மாதிரி பைத்தான் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனி லேர்னிங் போர்ட்டல் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். C++ ஓகே படிக்கிறாங்கன்னா மேம். அவங்களுக்குன்னு தனித்தனியாக, ஹெச்டிஎம்எல் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக இருக்குது, ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ் ம். எல்லாத்துக்குமே தனித்தனியாக பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமிங் படிக்கிறதுனால இதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஒரு காமனான யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் இது வந்து, சரியா? ம். சி ப்ரோக்ராமிங் _12ன்னு போட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து ஹங்க்ரி அட் லேர்னிங். நம்ம பாஸ்வேர்டு மட்டும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ம். கிடையாது, 1 இயர் அந்த அந்த டைமிங்கில் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஹங்க்ரி அட் லேர்னிங் அப்படின்றது தான் பாஸ்வேர்டு.
ஸோ சி ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்கோர் 12 அந்த கோர்ஸ் கோடு மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அண்டர்ஸ்கோர் 12 ஹங்க்ரி அட் லேர்னிங் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயாச்சுன்னா நீங்கள் இதை மொபைலில் கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். சில ஓகே மேம். பேண்ட் வித்னால ஒரு 2 வீக்ஸ் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வெப்சைட் டெவலப் பண்ணி 15 வருஷத்தில் இது மாதிரி ஆனது கிடையாது. ஆனால் இப்போ இடையில ம். கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறதுக்கு சில விஷயம்லாம் பண்ணோமா, அதனால பேண்ட் வித் ப்ராப்ளம் வந்துட்டு 2 வாரம் மட்டும் ஓப்பன் ஆகாமல் இருந்தது. அந்த மாதிரி டைமில் ஓகே. நான் இண்டிவிஜுவலாக நான் பிடிஎஃப் அந்த மாதிரி அனுப்பி சப்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நோட்ஸ் பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இப்போ வந்து ம். ஆன்லைனில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக இப்போ ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இருக்கும். இதில் உங்கள் டாபிக் என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஓகே மேம். சரிங்களா? இது வந்து நம்மளோட இ லேர்னிங் போர்ட்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ம். நான் சைன் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் போர்ட்டல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் கனெக்ஷன் மாதிரி பண்ணிடுவோம்னு தான் வந்தேன். ம். அப்புறம் ரெகுலரா கிளாஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மெல்ல. இன்னைக்கு ம். ஓகே இன்னைக்கு மேம். சும்மா கனெக்ட் பண்ணி ஒரு கிளாஸ் பார்த்துடணும்னு பார்த்தேன். எக்ஸாம் போர்ட்டல்னு தனியாக இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு டாபிக் முடிக்கவும் ஒரு 2 மாடலும் என்னமோ நடக்கும் சி ப்ரோக்ராமிங்கில். உங்களுக்கு அசைன் பண்ணிடுவோம். உங்களுக்குன்னு யூசர் ம். நேம் பாஸ்வேர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஏடபிள்யூ இந்த மாதிரி ஒரு நம்பர் மாதிரி வந்துடும். அதுக்குன்னு பாஸ்வேர்டு வந்துடும். ம். இதில் வந்து இதுவும் நம்மளே இதை டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டெமோ மாதிரி போட்டிருக்கோம். அதை காட்டுறேன். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஷாப்லாம் நடக்கும். ஆண்ட்ராய்டு ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி அந்த ஒர்க் ஷாப்லாம் ஃப்ரீ தான். அதை அட்டன் பண்ணாலும் அதுலேயுமே கொஸ்டின் ஆன்சர்ஸ் இது மாதிரி இருக்கும். எக்ஸாம் லிங்க் ஓகே. போனீங்கன்னா உங்களுக்கு அசைன் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எடுத்தது எவ்வளோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதை வியூ பண்ணி ம். பார்த்துக்கலாம். இப்போ புதுசாக ஏதாவது குவிஸ் உங்களுக்கு டெக் எக்ஸாம் மாதிரி அசைன் பண்ணியிருந்தோம்னா டேக் குவிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ம். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் மெயினாக. நம்ம ஓகே மேம். ப்ராக்டிக்கல் வந்து அப்பப்போ நம்ம கிளாஸ் அப்போ நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே மேம். அதுக்கப்புறம் நாலேஜ் மானிட்டர்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் கேருக்காக இதை உருவாக்கியிருக்கோம். இது எதுக்குன்னா உங்கள் நாலேஜை நீங்களே மானிட்டர் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ இதில் எல்லா சப்ஜெக்டும் ம். இருக்கு. இப்போ சில பேர் டிசிஎஸ் எடுத்தாங்கன்னா, இப்போ நீங்கள் 12th ஸ்டார்டிங்கே வந்துருந்தீங்கன்னா நான் டிசிஎஸ் தான் எடுக்க சொல்லியிருப்பேன். அதில் சி வரும், C++ வரும், பைத்தான் வரும், எஸ்கியூஎல் எல்லாம் வரும், கலந்து வந்துடும். ஓ. ஸோ அப்போ சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்தோம்னா சி ப்ரோக்ராமிங்கில் என்ன டைப் ஆஃப் இதெல்லாம் டாபிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் லிஸ்ட்டும் நம்ம கையில் இருக்கும் இந்த மாதிரி. ஓகே இதுல மேம். வந்து நீங்க என்னென்ன முடிச்சிருக்கீங்க, சப்போஸ் இது உங்களுக்கு நெஸ்டட் ஃபார் லூப் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெமிலியர் இல்லைன்னா நீங்க டிக் பண்ண வேண்டாம். நீங்க ம். எப்பயாவது ஒரு நாள் உள்ள ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு அசைன் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப அசைன் பண்ண மாட்டோம், கொஞ்ச நாள் கழிச்சு வேணும்னா அசைன் பண்ணிக்க சொல்லுவோம். நான் வந்து என்னோட ஓகே. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டைப் பண்ணி நானே கொடுத்துருவேன். அதாவது அப்பப்போ என்னைக்காவது ஒரு கொஞ்சம் டாபிக் பார்த்தோன்னே நாங்களே ரீகால் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி. பட் இங்க சென்டருக்கு வர்றவங்களுக்கு இதெல்லாம் கட்டாயம் பண்ண சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஒரு பேட்ச்ல 10 பேர் 15 பேர் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? ம். அப்ப கவனிக்க முடியாது. ஒருத்தன் லீவ் போட்டிருப்பான். அந்த டாபிக்கே நம்ம அவனுக்கு எடுத்திருக்க மாட்டோம். அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க யூசர் நேம் பாஸ்வேர்டில் போயிட்டு நான் இந்த டாபிக் முடிச்சிட்டேன். ஒருவேளை அவன் வந்து 2 டைமென்ஷனல் நடத்துறப்போ வரலன்னு வச்சுக்கோங்க. 2 டைமென்ஷனல் அரே நடத்துறப்போ வரல அப்படின்னா இதை பார்த்தோன்னே ம். அவனுக்கு புரியாதுல்ல. ம். 2 டைமென்ஷனல் அரே இருக்கு, இது நம்ம பார்க்கலையே, அப்போ அவன் டிக் பண்ணக்கூடாது அது. ஓகே. அப்போ எங்கிட்ட தனியாக கேட்டனாலும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேர் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து. அது பேர் நாலேஜ் மானிட்டர்னு பேர். இது இப்போ உங்களுக்கு அசைன் ஓகே பண்ண மேம். மாட்டோம், பின்னாடி பண்ணுவாங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓ. நான் பர்சனலாக கேர் எடுக்கிறதுனால இது தேவைப்படாது. ஆனாலும் வேணுனாலும் ம். நம்ம அசைன் பண்ணிக்கலாம். சரியா? ம். சரி மேம். எக்ஸாம் அப்போ ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் அப்போ வேணா எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அசைன் பண்ணி விட்டுறேன். ஓகேயா? ம். சரி மேம். ஓகே. அப்புறம் கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து சி பிளஸ் பிளஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சி பிளஸ் பிளஸ் அண்ட் பைத்தான் சொல்லி ஓகே. கொடுத்துருக்காங்க. ஓகே. பிளஸ் வந்து எஸ்கியூல வந்து எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் சொன்னாங்க. ஓகே. ஓகே சூப்பர். பிளஸ். ம். வேற? எனக்கு வந்து இப்போ இந்த லீவ் கேப்ல எதுமோ எல்லாமே விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஆமா. கொஞ்சம் கேப் விட்டுருக்கும்ல. நம்ம ஆமா. ஸ்டார்டிங்ல இருந்தே போயிடுவோம். உங்களுக்கு தெரியுது தெரியல அதெல்லாம் நினைக்க வேண்டாம். தெரிஞ்சதை ம். சரி இக்னோர் மேம். பண்ணிக்கோங்க, தெரியாது நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே மேம். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கும் நம்ம கிட்ட. நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல ஈவன் காலேஜ்ல கூட அந்த இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு நடத்துறதுக்கு நேரம் கிடையாது. ஏன் அப்படின்னா ம். காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிலபஸ் டோனே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ம். கண்டிப்பா உங்களை ரெக்கார்ட் நோட் எழுத வைக்கணும், அசைன்மெண்ட் பண்ண வைக்கணும்,
பிறகு ம், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து அதுக்கு உங்கள அனுப்பணும். உங்கள பாஸ் பண்ண ம், வைக்கணும் எக்ஸாம்ல. இந்த மாரி ம், பல இதுக்கு இடையில உங்களோட கல்ச்சுரல் ப்ரோகிராம்லாம் அவங்க நடத்தணும். இந்த டே, அந்த டேன்னு சொல்லி கல்ச்சரல் ப்ரோகிராம் ஃபுல்லா நடத்தணும். இதுலயே ம், அவங்களுக்கு காலேஜ்ல கான்சன்ட்ரேட் பண்றதுக்கே அவங்களுக்கு சரியா போயிடும். இந்த ம். எந்த பர்டனும் எங்களுக்கு கிடையாது. ஒன்லி பிராக்டிகல் தான். நீங்க சீலனா என்ன சொல்லி தரணும் அப்படின்றத நாங்க நேரடியா பண்ற மாரி அவங்க பண்ண முடியாது. அப்படிதானே? ம். தியரி படிக்க ஆமாமா. வைக்கணும் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால எல்லா ஆமா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே நேர்ல வந்து படிக்க தான் செய்றாங்க. எங்கேயோ ஒரு லேக் ம், இருக்குது அதனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் பேசுறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க, ஃபுல்லா நீங்க வந்து அதுவே எல்லா கோடிங்லாம் எழுதிரும். நம்ம எழுத தேவையே இல்ல. இனிமே புரோகிராமர் ம், அல்லது டெவலப்பர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனே இருக்காது. அப்படின்ற ம். மாரி கொண்டு வராங்க. அது உண்மதான். ஆனா, இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம மைக்ரேஷன் பீரியட்ல இருப்போம். நம்ம வந்து ஓ! மைக்ரேஷன் பீரியட்ல இருப்போம். அப்படிங்கிறப்போ, நீங்க என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடு டெவலப் பண்ணா கூட, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏபிஐயோ எதுவானாலும் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது ஒரு ஹியூமன் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். செக்யூரிட்டி ம், ப்ரீச்க்காக. ஸோ அப்படி ஹியூமன் ம். அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறப்போ, ஒரு கோடிங் தெரிஞ்சால் தான் அங்க தேவைப்படுவாரு. எடுத்த உடனே ஒண்ணுமே ஆமாமா. தெரியாம நீ ஏபிஐ போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணு, லிங்க் பண்ணுன்னு சொன்னா அந்த ஆளுக்கு ஒண்ணும் புரியாது. இது எப்படி ம், தெரியுமா? இது வந்து இப்போ வந்து அ மசாலா அரைக்கிறாங்க குழம்புக்கு. சரியா? என்னலாம் ம். போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? சிலது தெரியும் மேம். இதுக்கு தான் இப்போ வந்து லேடிஸ கூப்பிடக்கூடாது. மசாலா ம், பேர் சொல்றேன். எக்ஸாம்பிள். பிரியாணிக்குன்னா வந்து மெயினா ஸ்பைசஸ் போடுவாங்க. என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு நமக்கு ஒரு ஐடியா பிரியாணி இருக்கும். ஜென்ரலா. இப்போ ஆமா. ஒரு மசாலா அரைக்கணும்னா ஆமாமா. டர்மெரிக்கு, அதுக்கப்புறம் எனக்கே ஆமாமா. தெரிய மாட்டேங்குது பாரு. ஜீரகம், அதுக்கப்புறம் ம், இந்த குமின் சீடு, வேற என்ன இருக்கு? கோரியண்டரு, வத்தலு இந்த ம், மாரிலாம் இருக்கு. சரியா? இப்போ ம். உங்க ஆமாமா. ஒய்ஃப்க்கு சரியா? அ உங்க காலத்துல உன் ஒய்ஃப் உன்னோட காலத்துல வந்து அம்மா மசாலா அரைச்சு குடுக்குறாங்க. அஸ் வெல் அஸ் ம், இது பாக்கெட்டும் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அப்படிதான் நிலைமை இருக்கு. முக்காவாசி ம், கல்யாணம் இப்ப அம்மா இருக்க வரைக்கும் அம்மா அரைச்சு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாக்கெட் மசாலா தான் யூஸ் பண்றாங்க நெறைய பேரு. கொஞ்சம் ஹெல்த் ம், கான்ஷியஸ்னா தான் அரைக்க போவாங்க. அப்ப பாக்கெட்டே ம், ஹெல்த்தாவே வருதுன்னா, அரைக்கவே மாட்டாங்க யாரும். ஓகே பாக்கெட்டே வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்ட்டு. அடுத்து ம், செகண்ட் ஜெனரேஷன்ல கம்ப்ளீட்டா மசால் பத்தியே திங்கிங் வராது. ஆட்டோமேட்டிக்கா பாக்கெட் வாங்கி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு ஒரு ம், டிசைனா பேர் கூட வந்துரலாம். இது செகண்ட் ஜெனரேஷன். ம், தேர்ட் ஜெனரேஷன்ல இன்னும் அதே அதே பார்த்தோன்னா, இன்னும் ரெடிமேடா எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சுரும். திடீர்னு அந்த பாக்கெட்ட தேர்ட் ஜெனரேஷன்ல போய் ஸ்டாப் பண்றாங்கன்னு வச்சுக்கோயேன். ம். அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த மசால்ல என்ன இருக்குன்னு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே ஒண்ணுமே தெரியாது. ம், ஒண்ணுமே தெரியாது. தனியான்னா என்னன்னு தெரியாது. ஜீரகம்னா என்னன்னு தெரியாது. ரொம்ப வேண்டாம். தேர்ட் ஜெனரேஷன்ல ஒண்ணுமே தெரியாம போயிருவாங்க. ம், அப்போ அந்த தயாரிக்கிற கம்பெனி ரூ. 10க்கு வித்த பாக்கெட்ட ரூ. 1000 சொன்னாலும் வாங்கி தான் ஆகணும். ம். என்ன? ஆமாமா. இன்னைக்கு ரூ. 10 கிடைக்கிற பாக்கெட்டு தெரியாம மறக்கடிச்சதுக்கு அப்புறம் ரூ. 1000 சொன்னா கூட வாங்கி தான் ஆகணும். இந்த சேம் ஆ. சினாரியோன்னு இன்னைக்கு இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிருச்சுன்னா, இன்னைக்கு வேர்ல்டுல எர்த்ல வந்து அதிகமா அதிகமா ரூல் பண்றது யாரு? ஹியூமன் பீயிங் தான். ஏன்? ம். ஏன்னா எதுக்காக? உங்க பாப்புலேஷன்ல நம்ம தான் அதிகம். நம்ம தான் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையும் தான் ஒரு அதிகம். ஒரு சிங்கம் ஆமா. நம்மள விட பயங்கரமா இருந்தாலுமே அத நம்ம ரூல் பண்றோம். ம். நம்மள ம். விட அது திறமையா இருந்தா கூட. எவ்வளோ பெரிய ம். இதா இருந்தாலும் நம்ம ரூல் பண்றோம். காரணம் நம்மளுடைய ஸ்மார்ட்னஸ். ஏன்னா இந்த வேர்ல்டுல ஸ்மார்ட்னஸ் அண்ட் சென்ஸ். எர்த்ல ம். நம்ம தான் கிட்டத்தட்ட ஸ்மார்ட்னஸ்ஸா இருக்கிறோம். ஆளத் தெரியுது எஸ். எல்லாத்தையுமே. நம்மள எஸ் விட மேம். பயங்கர ஸ்மார்ட்டா வருது ஏஜிஐ. அதாவது ஏஐக்கு முன்னாடி ஏஎஸ்ஐக்கு முன்னாடி ஆ சூப்பர் இன்டெலிஜென்ட். ஜிஐ சொல்லுவாங்க. ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ட். இப்போ வந்து எஸ்ஐ சூப்பர் இன்டெலிஜென்ட். ம். அப்படின்னா ஏ கிட்டத்தட்ட இந்த படம்லாம் பார்த்திருக்கியா நீ? ஐ ரோபோட் படம் பார்த்திருக்கியா? வில்லியம் ஸ்மித் ஐ நடிச்சது. இல்ல மேம். சாரி. பாருங்க சரியா நல்லா இருக்கும். ம். ஓகே மேம். ஐ ரோபோட் படம் பாருங்க. ஆஃப்டர் எர்த் படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல மேம். ஓகே. வாலி. வாலி. ஆஹா! இல்ல இந்த மேம். 3 படம் பாருங்க. இது வாலி வந்து கொஞ்சம் அனிமேஷன் ஓரியன்டடா தான் இருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரி மாரி கொஞ்சம் அனிமேஷன் ஓரியன்டடா இருக்கும். ஆனா அர்த்தமா ம். தான் இருக்கும். வாலி, அதுக்கப்புறம் ஆஃப்டர் எர்த் நல்லா இருக்கும். ஐ ரோபோட் இதெல்லாம் படிச்சா தான் அந்த அந்த எந்த மாரி போகுதுன்றது தெரியும். ம். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த படங்கள நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ரீ டைம்ல ம். பாருங்க.
ஆஃப்டர் எடுத்து ஆமா. ஐ ரோபோட்டு வாலி. இது வால்-E. ஆமா வாலி. வால்-E. இத வச்சு ஓகே மேம். புக்கெல்லாம் இருக்கு. ஃபாரின்லலாம் இருக்கு. நம்ம தான் அதெல்லாம் இது பண்றது இல்ல. ஓகே. ஸோ ம். அதி ஸ்மார்ட்டா வரப்போகுது. அப்போ வந்து ஈஸியா யாரு ஸ்மார்ட்னஸோ அவங்க தான் ரூல் பண்றாங்க எர்த்த வந்து. அப்போ இவங்க ஆமா ரூல் மேம். பண்ற மாதிரி வந்ததுன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் அந்த ஐரோபட்ல காட்டியிருப்போம். ஓ. ஸோ ஹியூமனை பிரேக் பண்ணக்கூடாது, ஹியூமனை ஹர்ட் பண்ணக்கூடாது எக்காரணம் கொண்டும். அப்போ அந்த ஒரு ம். 3 லா மாதிரி ரொம்ப கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் இதில். ம். அந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அது வந்து லா படி தான் போகும். ஆனால் மிஸ் ம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ஆ. அது இது மாதிரிலாம் அதனால நான் கூட ஒரு படம் பார்த்திருக்கேன் மேம். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்னு சொல்லி. என்னென்ன ஏஜா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்னு சொல்லி அவெஞ்சர்ஸோட படத்துல அல்ட்ரானா? தான். ஓ சரி சரி ஆமா சரி மேம். இதே மாதிரிதான் கான்செப்ட். சரி. அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் மாதிரி. அதுவும் எப்படின்னா ஒரு பக்னால ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் ஆகி ஆமா. அதுவே வந்து அடுத்த ரூல் பண்ற மாதிரி. எஸ் எஸ் அது ரியல் வேர்ல்டுல நடந்திருக்கு தெரியுமா? ஃபேஸ்புக்கினுடைய ஹிஸ்டரியில அது இருக்கு. இன்னும் நிறைய பேர் ஓ. இருக்கு, அதை மறைச்சிட்டாங்க. ஃபேஸ்புக் வந்து ம். ஒரு 2 ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்க வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிற மாதிரி ஓஹோ. கிரியேட் பண்ணியிருக்காங்க 2 ஏஐ. ம். ஆனா எந்த லாங்குவேஜ்ல பேசணும் என்னன்னு சொல்லல. ஆ. கமாண்ட் வந்து இவங்க 2 பேருக்கும் பேசணும் அதுதான். ஆனா டீடைல்டு ம். இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால இது என்ன பண்ணுச்சுன்னா அதுகளே ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி லாங்குவேஜ். ம். அந்த லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். ம். அப்ப அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்ம ஹியூமனுக்கு தெரியல. ம். எந்த அளவுக்கு அது போய்கிட்டு இருக்கு அப்படின்றது ஹியூமனுக்கு தெரியல. அப்போ உடனே அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது எங்கேயாவது ம். டேஞ்சரஸ்ல கொண்டு போய் கூட முடியலாம் அப்படின்றதுனால. ஏன்னா உங்களுக்கு சர்வர் ஆமா எல்லாமே மேம். அக்சசிபிளா இருக்கும் இல்லையா? ஸோ என்ன ஆமா மேம். வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றதுனால இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணாங்க. அது வந்து அந்த மாதிரி ஓஹோ. ஸ்டாப் பண்ண இதெல்லாம் ரொம்ப இருக்கு. ஸோ அதனால நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி வைஸ் ப்ளீச் ஆகும்போது இன்னும் சூப்பர் இன்டெலிஜென்ட்டை விட ஹார்ட்வேர் சைடு, இது சாஃப்ட்வேர் சைடு. ஹார்ட்வேர் சைடு தெரியும்ல, குவாண்டம் டெவலப் ஆகுது. ம். குவாண்டம் ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியலையே. கரெக்டா? குவாண்டம் கம்ப்யூட்டர். QUAN மேம். QUAN ஆமா. ஓகே குவாண்டம். குவாண்டம். எஸ் ஓகே. மேம். குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ஹார்ட்வேர் சைடு ஏஐ டெவலப் பண்றது. அப்படிங்கிறப்போ ம். கண்டிப்பா நம்மளும் ரொம்ப இல்லாட்டியும் நமக்கு வந்து இன்னர் ஸ்ட்ரக்சரு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இப்போ இந்த ம். யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் உங்களை மாதிரி இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கூட இன்னும் சி படிக்கிறாங்க. சிலே அட்வான்ஸா கம்பைலருக்கு ஓஹோ. எழுதுறது, பேரலல் ப்ராசஸிங், மெமரி மேனேஜ்மெண்ட் இது மாதிரி கத்துக்கிறாங்க. ஏன்னா ம். நம்மளும் அந்த நாலேஜபிளா தான் இருக்கணும்ன்றதுனால. ம். இப்போ வந்து என்னதான் இன்டகிரேட்டடா நல்லா விவசாயம் பயங்கரமா பண்ணாலும் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஆமா மேம். அதே மாதிரி என்னதான் டெவலப் பண்ணாலும் நம்ம ஏஐ இல்லாம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு மவுஸ் இருக்கும் என்னைக்குமே. இப்போ ரீசெண்டா ம். ஜெர்மன் கம்பெனி ஒரு கம்பெனி அப்படிதான் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயங்கர லாஸ் ஆகி அவங்க வந்து எங்களுக்கு வேண்டாம், எங்க காலத்துக்கு இது போதும் அப்படி சொல்லி ம். ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி இன்ஜினியர் தான் தேவை, ஆர்டிஃபிஷியல் ம். இன்டெலிஜென்ஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிலாம் அந்த ம். அந்த நடந்திருக்கு உண்மையிலே இப்போ ரீசெண்டா. ஏன்னா ம். எனக்கு ஸ்விஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. அங்கேயுமே கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். அவங்க ம். கரண்டா ஒர்க் பண்ற கம்பெனிக்கு மூலமா அந்த விஷயம் கேள்விப்பட்டு அவங்க சொன்னாங்க. அதனால ஓஹோ. என்னைக்குமே என்னதான் நம்ம டெவலப் ஆனாலும் நம்ம அந்த பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லு அந்த ஸ்கில் எல்லாம் வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ம். நீங்க அந்த வாலி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எல்லாமே ரோபோவே செஞ்சிரும். சரியா? அங்க வந்து. அதனால ம். மனுஷங்க எந்த மாரி மாறி இருக்காங்கன்றத அந்த வாலியில காட்டுவான். ம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். சிந்திக்க வைக்கிற மாரி இருக்கும். ம். நம்மலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபாரினர்ஸ்லாம் யோசிச்சு படம் எடுத்து வச்சுட்டாய்ங்க. இப்படி இப்படிலாம் கற்பனை திறன். ம். நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. நீங்க பாருங்க. ஸோ அதனால யார் என்ன சொன்னாலும் சரி இது வேஸ்ட்டு அப்படிலாம் நீங்க நினைக்கவே நினைக்க வேண்டாம். அது மாரி ம். எல்லாமே இப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிக்கிறாங்கன்னா, எல்லாருமே யுடாமில அக்கவுண்ட் வச்சிருப்போம். யூடியூப்ல ஜாயின் பண்ணியிருப்பாய்ங்க. கோர்செரால ஆல்ரெடி கோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
இந்த மாதிரி ம், ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த கிளாஸ் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த தேவைன்னு நினைப்பாங்க. அது வந்து ம், என்னதான் இருந்தாலும் படிக்க முடியாது மேம் அப்படி சொல்லுவாங்க. ம், அதனால நானே சொல்வேன், டைமிங்க்கு தான்ப்பா காசு. நான் கொடுக்குற நாலேஜுக்குலாம் கிடையாது. நாலேஜ் இப்போ வந்து கொட்டி கிடக்கு. இது வந்து நாலேஜ் எரா ம், கிடையாது. நாலேஜ் எரா முடிஞ்சு போச்சு. இது வந்து ம், ஷேரிங் எரா தான் நமக்கு வந்து. அதனால நம்ம ம். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண நமக்கு வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு ஆமா. நாலேஜ் மிந்தி மறைச்சு வச்சாங்க. மிந்தி வந்து ஒண்ணுமே தெரியாதுப்பா. யாருக்குமே யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த கம்பெனி ம், அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நாலேஜ் ம். ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. மிந்தி வந்து கம்பெனிக்கு போனாலே நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான் முதல்ல கண்டென்ட்டா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் ஆமா. கிடையாது. நாலேஜ் வெளியில கொட்டி கிடக்கு. ம், அத நம்ம பிக் பண்றதுக்கு நம்ம டைவர்ஷன் நெறைய இருக்கும். நம்ம ஒரு வீடியோவே ம், பார்க்குறோம். ஒண்ணும் இல்ல. ரியாக்ட் ஜேஸா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும்னு நான் படிச்சுட்டு இருக்கேன். ம், ஒருத்தன் சொல்லிட்டான் ரியாக்ட் ஜேஸ் தான்டா இது அப்படி சொல்லிட்டாங்க. நான் ஜாவா ஸ்கிரிப்டே முழுமையா தெரிஞ்சுக்கல. அப்ப ரியாக்ட் ஜேஸ் யூடியூப் வீடியோ பார்த்து உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதான் டைவர்ஷன். ம், ஆக்சுவலா ரியாக்ட் ஜேஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் தரவாகணும். ஆனால் நேரடியா படிக்க ம், முடியுன்றக்காக போறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பங்களும் எப்படி போகன்னு தெரியாம ஏதோ முடிச்சிருக்கேன். ஆனாலும் ஒரு லெவலுக்கு மேல அவங்களால சிந்திக்க முடியல. அந்த பேஸ் ம், அடி வாங்குறதுனால. ஏஐ டூல் வரப்பே தப்பிச்சுக்கிட்டே போறாங்க. இந்த பீரியட்ல. ம். அதுல போட்டு எடுத்து கோட போட்டு போயிட்டு அதுல போட்டு அத ப்ராம்ப்ட் பண்ணி இது போட்டு. ஆமா. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல நல்லா கேள்வி கேட்க தெரிஞ்சா போதும். எல்லாம் ம். தான் தேவைன்ட்டு. அத அப்படியே குடுத்துறது, அப்படியே தூக்கி போட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி தப்பிச்சுக்கிறாங்க. ஒருவேளை திடீர்னு ஒரு நாளைக்கு ஏஐ ChatGPT காஸ்ட்லி ஆக்கி ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான். இப்ப ரீசென்ட்டா நான் யூகே கிளாஸ் எடுத்தேன்ப்பா. ஒரு இது ஃபுல்லா VB.NET தான். இங்க VB.NEட்டே எவனுமே ஜாயின் பண்ண மாட்டான். ஆக 4 வருஷம் ம், VB.NET தான் அவங்களுக்கு அவங்க ஸ்கூல்ல. இப்ப ரீசென்ட்டா எடுத்தேன் நானு. ஆஃப்டர்நூன் பேட்ச் தான் ம், அவங்களுக்கும். லீவ் அப்போ எடுத்தோம். 2 to 3 அந்த மாரி. பார்த்தேன்னா, ம். ChatGPT அங்க யூஸ் பண்ணக்கூடாது. கம்பல்சரி. யூஸே ஓஹோ! பண்ணிடக்கூடாது. பண்ணா கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி, அவங்க வந்து அவ்வளோ மிரட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரெஃபரன்ஸுக்கு கூட அவங்க இல்ல மேம், நோ மேம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சும்மா ஒரு ம். சாம்பிள் ஏதாவது டாஸ்க் கேட்போம்னா வேண்டாம் மேம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும். ChatGPTனா இல்ல இல்ல ChatGPT வேண்டாம். சும்மா ஒரு ஐடியாக்காக பார்ப்போம்டா அப்படின்னா அசைன்மெண்ட்டுக்கு இல்ல இல்ல வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு சி அப்படி தான் சொல்லுவான். ஆ. அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்ம தான் இது ChatGPT உட்காந்து ஃபுல்லா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. அவங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க ஆக்சுவலா. நம்ம எல்லாத்த ம். பத்தியும் படிச்சுக்கிட்டு இருக்கு அது. பர்சனல் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிரும். பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் அதுக்கு மேட்டரே கிடையாது. ஆமாமா. தெரியுமா? ஓகே. அதனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அங்க ஃபாரின்ல. அது ம், போக இப்போ நம்ம வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி தேடி இன்டர்நெட்ல நம்ம உலாவி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் அண்ட் ஸ்கிம்மிங் சொல்லுவாங்க. அதுல இருந்து ம், தேவையில்லாத விஷயத்த நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த ஒரு கலையை நம்ம கத்துக்கிட்டோம். ChatGPTல ம். லட்டு மாதிரி ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் பாயிண்டா அவனே எல்லாம் கொடுத்தான்னா திடீர்னு ChatGPT ஒரு நாளைக்கு இல்லைன்னா இன்டர்நெட்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கூட கலெக்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்க. ம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணாம நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை தான் பண்ணணும். கொஞ்சம் நம்ம ஓ. பழகுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஃபெசிலிட்டி வேணும். இப்போ ம். மிக்ஸிலே அரைச்சிட்டு இருந்த ஆளுக்கு திடீர்னு ஆட்ட உரல கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி சுத்தணும் கூட கஷ்டம். தெரியாது நிறைய பேருக்கு. ஆமா. ம். இது என்னடா இது ஆட்டிக்கிட்டே இருக்கும் அரைக்கவே மாட்டேங்க சொல்லிடுவான். ம். என்ன இதுலயும் ஆமா. மாவாட்டணும்னு வச்சுக்கோயேன் கிரைண்டர்ல 20 நிமிஷம் ஆட்டும். ம். எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க சித்தப்பா ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருப்பாரு. எங்க பாட்டி தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவரு ம். கொஞ்சம் ஊனமுற்றால, அதனால அவர் வேற வேலை பார்க்க மாட்டாரு. ஆனா நல்லா ம். ஆட்டுவாரு மாவு. ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. ம். ரொம்ப நேரம் ஆயும் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டா என்ன ஆகும்? அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. அது மாரி ஆயிடும்ன்றாங்க. ம். ஸோ வந்து நம்ம நம்ம கிராஜுவலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ மைக்ரேஷன் பீரியட்ல இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ஏஐ இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள நம்ம போகக்கூடாது. இன்டகிரேட்டடா ம். இருக்கிறது நமக்கு சேஃப். புரியுது புரியுதா? என்ன சொல்றேன்னு? புரியுது மேம். புரியுது மேம். புரியுது மேம். ஓகே. சரிப்பா நம்ம போவோம் ஜென்ரலா. இப்போ அதனால ப்ரோக்ராமிங் வந்து சில பேர் சி ப்ரோக்ராமிங் எதுக்கு படிக்கணும் தேவையில்லை இதெல்லாம் பழசு நீ ஏன் ஜாவா படிக்கல இதெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க.
ஏன்னா ம், ஒரு சி ப்ரோக்ராமிங் படிக்கும்போது மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல நீங்க வளர்க்க முடியும். ஒரு பைத்தான் ம், படிக்கும்போது ப்ரோக்ராமிங் ஸ்கில் நீங்க வளர்க்க முடியாது. ஏன்? ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு இந்த மாதிரி. ம். இத வந்து நீங்க இதுல வந்து ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 56க்கு அப்புறம் நான் வந்து 60ன்ற நம்பரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், 60 அப்படின்ற நம்பரை நான் வந்து இன்சர்ட் டைப் கமாண்ட் பண்ணலாம். யூஸ் பண்ணி இன்சர்ட் கமாண்ட் யூஸ் ம். பண்ணி நான் செகண்ட் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் கமா. ஆட் பண்ணு அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சில ம். இதை நீங்க பண்ண முடியாது. சில அரே கான்செப்ட்ல நீங்க இன்சர்ட் பண்ணணும் இதே 60ன்னா நீங்க உங்களுக்கு முதல்ல சைஸ் செக் பண்ணணும். இந்த நம்பரை நீங்க தான் ஒரு இது மூவ் பண்ணணும். எங்கெங்கன்னு சொல்லி மூவ் ம். பண்ணணும். ஒரு அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது தேர்ட்லையும், தேர்ட்ல இருக்கிறத ஃபோர்த்லையும், ஃபோர்த்ல இருக்கிறத ஃபிஃப்த்லையும் மூவ் பண்ணிட்டு அந்த கேப் கிடைச்ச உடனே தான் இந்த கேப்ல ம். 60 அப்படின்னு உங்களோடதை நீங்க இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமிங் ஓகே. ஸ்கில் நிறைய கத்துக்கிறது சி வச்சு தான் நீங்க கத்துக்க முடியும். அது மாதிரி சி ஓகே பிளஸ் மேம். பிளஸ்ல தான் ஊப்ஸ்ன்ற கான்செப்ட், அது ரா சி பிளஸ் பிளஸ் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு சி பிளஸ் ம். பிளஸ் ஜாவா விட அட்வான்ஸ்டா போயிடுச்சு. கேமிங் இண்டஸ்ட்ரியிலலாம் சி பிளஸ் பிளஸ் சக்கப்போடு போடுது. சி ப்ளஸ் ப்ளஸ். ஆமா. ம். மார்க்கெட்ல வந்து சி வேற சி பிளஸ் பிளஸ் வேற கிடையாது. இப்போ மார்க்கெட்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வெளியில விச் மீன்ஸ் வெளியில கம்பெனில சி பிளஸ் ம். பிளஸ் மட்டும் தான் சொல்லுவான். சியை ம். சொல்லவே மாட்டாங்க. விச் மீன்ஸ் சி இன்க்ளூடட் தான். புரியுதா? ம். புரியுது மேம். நம்ம படிக்கும்போது தான் ஊப்ஸ் இல்லாம படிக்கக்கூடியதை நம்ம சீன் மட்டும் சொல்லிக்கிறோம். சி ப்ரோக்ராம். ம். ஊப்ஸோட படிக்கிறத நம்ம சி பிளஸ் பிளஸ் சி சொல்லிக்கிறோம். சி ப்ளஸ் வித் ப்ளஸ். கிளாஸஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இதனுடைய நேம் வந்து சி வித் கிளாஸஸ். சி கிளாஸஸ். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆமா. இனிஷியலா நாங்க என்ன பண்றோம்னா முதல்ல சி ப்ரோக்ராமிங் படிக்க சொல்றோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சி பிளஸ் பிளஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பைத்தான் வரும்போது ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பரா எழுதுவாங்க என்ன கொடுத்தாலும். ம். ஒரு கேம், ஒரு பசில் கேமே கொடுத்தா கூட எழுதிடுவான். ம். ஏன்னா நல்ல சாஃப்ட்வேர் டெவலப் ஆயிடுமா, அந்த ஸ்கில் வந்துடும். அந்த ம். இப்ப நான் வந்து சி ப்ரோக்ராமிங் முடிக்கணும்னா 3 நாளையில கூட சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா அந்த ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. ம். ஒரு 30 டேஸ் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிசல்ட் எங்களால எடுக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் தான் மெயின். நம்ம சோம்பரப்படாம ம். ப்ரோக்ராம் டைப் பண்ணி, ரன் பண்ணி, எரர் கரெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லையா? அந்த ம். 30 டேஸ் நீங்க குடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். 30 ஹார்ஸ் விச் மீன்ஸ் 30 நாள்னா 30 நாள் உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் இல்ல. 10 நாளையில கூட முடிக்கலாம். பட் நீங்க நம்ம ம். 1 ஹவர் கிளாஸ் பார்த்து முடிச்சோனே நீங்க வீட்ல போய் போட்டு பார்க்குறீங்க. அது எல்லாமே அந்த ஹவர்ஸ்ல சேரும். மினிமம் ம். 30 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சில சூப்பர் ப்ரோக்ராமிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. ம். உங்கள அறியாமே வந்துரும். அது. ம். புரியுதா? ஓகே. இது வந்து புரியுது மேம். இது வந்து அப்ப வேற எங்கேயும் ஓகே மேம். புரோகிராமிங் ஸ்கில் டெவலப் பண்ண நீங்க இத படிக்கணுங்கிறீங்க. ஓகே. அப்ப வேற ரியல் டைம்ல யூஸ் ஆகலையா? பைத்தான் வந்து ஏஐல ஃபுல்லா பைத்தான் தான் எடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ சி, சி பிளஸ் ஆமா. பிளஸ் யூஸ் ஆகலையா எங்கேயுமே? கண்டிப்பா யூஸ் ஆகுது. சி, சி பிளஸ் பிளஸ் ஸ்டில் ரியல் டைம் வேர்ல்டுல யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. எக்ஸாம்பிள், ம். ஒரு ஓஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம். என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லாம் உங்களுக்கு தெரியும்? விண்டோஸ், ஆ, லினக்ஸ், வெரி மேக் குட். ஓஎஸ், வெரி குட், வெரி குட். சூப்பர். விண்டோஸ், லினக்ஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ். உபுண்டு. லினக்ஸ்ல ஒரு கம்பெனி தான் உபுண்டு, ரெட் ஹேட் லினக்ஸ், சூசி இந்த ஆமாம். மாதிரி எல்லாம் வரும். சரியா? சரி. ஆமாம். இந்த ஓஎஸ்ல என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட்வேர் இயக்குறதுக்குள்ள ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கும். முதல்ல இந்த ஆமாம். ஹார்ட்வேரை இயக்குறதுக்கு, ம். உங்களோட ஹார்ட்வேரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் எழுதியிருப்பாங்க. அது பேர் எஸ். வந்து கெர்னல் ப்ரோக்ராமிங் நம்ம சொல்லுவோம். கெர்னல். கெர்னல் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். கெர்னல் ப்ரோக்ராமிங், ஒரு ஒரு ஹார்ட்வேர் இயக்குறதுக்கு தேவையான கெர்னல், ஒரு டிரைவரா கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இது ம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி பிளஸ் பிளஸ் விச் மீன் சி இன்க்ளூடட், சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் இதில் தான் எழுதுவாங்க ம். இன்னைக்கு. அதுக்கு பேர் வேணா வேற வைக்கலாம். இப்போ ஒரு ரோபோட்டிக்ஸ் ப்ரோக்ராமிங் எடுத்துக்காங்கன்னா ஆர்டினோ போர்டில் எழுதுவான். அது மாதிரி ம். ராஸ்பெரி பைல எழுதுவாங்க. ம். அது மாதிரி இது அது பேர் என்ன, இது வேற என்ன சொல்லலாம், மேக்ரோ இது மேட்லாப். மேட்லாப்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிஏ பேஸ் பண்ணது தான். விஎல்எஸ்ஐ சிஏ பேஸ் பண்ணது தான். நீங்கள் என்ன ஆமா. ப்ரோக்ராமிங் பண்ணாலும் சரி எல்லாமே சிசி ப்ளஸ் ப்ளஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அசம்பிளரு ம். எல்லாமே. சரியா? ஓகே மேம். ஓகே. காத்து பயங்கரமா அடிக்கி. இறையுதோ? எனக்கு எனக்கு நம்ம சைடுல மேம். ஓ, என் சைடு இறையுதா? இல்ல இல்ல.
இல்ல மேம். என்னோட மைக் தான் ஏதோ ப்ராப்ளமான்னு தெரியல. இருங்க நான் ஓகே. ஃபேன் ஆஃப் பண்ண கரெக்டா இருக்கு. அதான் அதான். இருங்க மேம். ஆ, ஒன் மினிட். ஓகேப்பா. எந்த பிரச்சனை இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாவே இருங்க. இப்போ ஓகேவா மேம்? ஓகே தான். நல்லா ரிலாக்ஸ்டா இருந்துக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, பாத்ரூம் போகணும், இல்ல தண்ணி குடிக்கணும்னா, மேம் இருங்க ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்ட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தப்பில்ல. இல்ல மேம், இல்ல மேம். இங்க மழை பெய்யுது. அப்படியா? நல்லாவே கொஞ்சம் சூப்பர். கொஞ்சம் மழை சில்லுன்னு தான் இருக்கு மேம். நல்லா தான் இருக்கும். அதனால தான் ஃபேன் ஆஃப் பண்றேன். ஓகே, 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 ஓகே. ம். ஓகே மேம். ஸோ இது மாதிரி கெர்னல் ப்ரோக்ராமிங் எல்லாம் ஸ்டில் யூஸ் ஆயிட்டு இருக்கு. சரி, வேற எதுவும் இல்லையா மேடம்? கண்டிப்பா இருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நீங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆமா மேம். அந்த எக்ஸல்ல சார்ட்லாம் பண்றீங்களா? பைவோட் சார்ட், கெனட் சார்ட், இந்த மாதிரி ஆமா மேம். கொஞ்சம் அட்வான்ஸ் சார்ட் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் தயாரிக்கல. அவங்க வந்து டெவலப் ம். பண்ணல. அவங்க என்ன பண்றாங்கன்னா ம். ஜஸ்ட் பிளக்கிங் தான் பண்றோம். யார்கிட்ட ம். இருந்து வாங்கி, வேற ஒரு கம்பெனிட்ட இருந்து வாங்கி, அந்த எந்த மாதிரி ம். கம்பெனி, ஜெர்மன் மாதிரி உள்ள கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி அவங்க வந்து பிளக்கிங் பண்றாங்க. நிறைய அதுக்கு கம்பெனி எல்லாம் இருக்குது. அந்த பிளக்கிங் ம். பண்ணக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த பிளக் பண்ணி, அதாவது அந்த ஏபிஐ மாதிரி கொடுக்கக்கூடியதை யார் டெவலப் பண்றாங்கன்னா சில கம்பெனி. கம்ப்ளீட்லி ம். ஒர்க் இன் சி பிளஸ் பிளஸ். சி பிளஸ் பிளஸ் தான் ஃபுல்லாவே ஓகே. ஒர்க் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு ம். போனீங்கன்னா சி பிளஸ் பிளஸ் தெரிஞ்சா போதும். ஆனா ஓஹோ. அவங்க எதிர்பார்க்குற லெவல் என்னன்னா, இன்னைக்கு நம்ம நம்ம படிக்க போறது ரா சி பிளஸ் பிளஸ் தான். இன்னைக்கு ரா சி ம். பிளஸ் பிளஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ பண்ணும்போதே சி பிளஸ் பிளஸ் 11 இன்னைக்கு 21 வரைக்கும் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு தூரம் போயிருக்கும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சி பிளஸ் பிளஸ்ல தான் பப்ஜி, அப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயரு, இந்த மாதிரி கேம் எல்லாம் சி ம். பிளஸ் பிளஸ்ல தான் டெவலப் பண்றாங்கன்னா சி பிளஸ் பிளஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும் பாருங்க. ஜாவா விட ரொம்ப அட்வான்ஸா போயிடுச்சு ஆக்சுவலா சி பிளஸ் பிளஸ் வந்து. ம். அடித்தளமாவது நீங்க போட்டுக்கணும் காலேஜுக்குள்ள போக முன்னாடி. போனாலும் டைம் புரியுதுண்ணா. பிரச்சனை இல்லை, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ம். அந்த இதெல்லாமே சி பிளஸ் பிளஸ்ல எல்லாம் இன்னமும் ரியல் டைமுக்கு யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ம். ரவுட்டர்ஸ் சுவிட்சஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க டபிள்யூ டபிள்யூ ஆமா மேம். போடுறீங்க. ம். அதாவது அமெரிக்கால இருந்து ஒரு வெப்சைட்டை பாக்குறீங்க, யூஎஸ் சைட் அதுன்னு வச்சுக்கலாம். அங்க ம். இருந்து இங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கு எத்தனை இது கடந்து வரும், அது ரவுட்டர்ஸ் கடந்து வரும். நிறைய நிறைய ரவுட்டர்ஸ் நிறைய இருக்கும் மேம். நிறைய ரவுட்டர்ஸ் கண்டிப்பா. கண்டிப்பா அதுல இருக்க டிரைவர்ஸ் எல்லாமே சி பிளஸ் பிளஸ்ல தான் எழுதுறாங்க. ஓ. சிஸ்கோ கம்பெனிலாம் அப்ப பாருங்க, ஸ்டில் இன்னும் யூஸ் ஆயிட்டு தான் இருக்குன்ற. ஒரு மெமரி ம். மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கொண்டு போய் ஜாவாலையும் பைத்தான்லையும் நான் பண்ண முடியாது. ம். இந்த மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிஎன்சி பிளஸ் பிளஸ்ல தான் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ், அதுல பாயிண்டர்ஸ் இருக்கிறதுனால. ம். புரியுதா? இங்க செக்யூரிட்டி புரியுது ப்ளீச்சுக்காக மேம். அதெல்லாம் கிடையாது. ஜாவால பாயிண்டர் உண்டு, ஆனா ப்ரோக்ராமருக்கு கிடையாது. பைத்தான்லையும் நம்ம கொடுக்க ம். மாட்டாங்க. ம். ஸோ அதனால தான் நம்ம சி சி ப்ளஸ் ப்ளஸ் ரொம்ப கஷ்டம், கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுவோம். எங்ககிட்ட இங்கே வர்றவங்க என்ன என்கொயரி பண்ணுவாங்கன்னா, சி எல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம், எங்களுக்கு பைத்தான் தான் கொடுங்கம்பாங்க எடுத்த ம். உடனே. ஆனால் கேள்வி கேட்டால் தெரியாது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ம். அவங்க இருக்க மாட்டாங்க. அவன் என்ன ம். சொன்னாலும் கேட்க மாட்டான். வேற சென்டர்ல போய் ஜாயின் பண்றது தான் இருப்பாங்க. அதனால லெவல் 1 ம். பைத்தான் அந்த மாதிரி கொடுக்க வேண்டி வரும். சொன்னாலும் தெரியாது அவங்களுக்கு வந்து. என்கிட்ட ம். பைத்தான் படிச்சாலுமே அதுக்கப்புறம் சி சி பிளஸ் பிளஸ் வந்து ஜாயின் பண்ண படிப்பாங்க. ஒரு யூஎஸ் ஸ்டூடெண்ட்டே அப்படித்தான். இல்ல அவங்க அம்மா வந்து ஐடில ஒர்க் பண்ணாங்க அங்க யூஎஸ்ல. எவ்வளவு சொன்னாலும் ஓகே. கேட்கல. இல்ல பைத்தானே இருக்கட்டுங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் பைத்தான் படிச்சு ம். முடிச்சோன்னே அம்மா அவங்க அம்மாட்ட சொல்லி நான் கண்டிப்பா சி படிக்க போறேன்னு இப்ப சி சி பிளஸ் பிளஸ் படிச்சு முடிச்சுட்டு இப்ப சிலே அட்வான்ஸா தேவைப்படுது. அவன் காலேஜுக்கு போன உடனே பைத்தான் தேவைப்படல, சி தான் தேவைப்படுது. இப்ப மறுபடியும் சி வந்து எனக்கு ரீகால் பண்ணுங்க பரவாயில்ல அப்படி சொல்றாங்க. மறுபடியும் ஓகே. சொல்லிக் கொடுங்க சூப்பர் மேம். அட்வான்ஸா ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ஸோ சி வந்து முக்கியம். அது புரிஞ்சுக்கவும் ம். மாட்டாங்க. பைத்தான் சொல்லிக் கொடுக்கறது ஈஸி ஆக்சுவலா எங்களுக்கு. சி தான் வந்து உயிரை கொடுத்து சொல்லிக் கொடுக்கணும். பைத்தான் ஜாலியா நடத்திட்டு போயிடலாம். அதையும் ஓகே. சொல்லுவோம், கேட்கவே மாட்டாங்க. சில பேர் கேட்க மாட்டாங்க, ஒரு சில பேர் ஒத்துக்குவாங்க. அதனாலதான் நான் சி படிங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? முதல்ல சி புரியுது படிங்க. மேம். சி பிளஸ் பைத்தான் முக்கியம் தான். பைத்தான் வந்து முக்கியம் இல்லை நான் சொல்ல வரல. அதுவும் முக்கியம் தான். பட் அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஃபெமிலியர் வித் சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் அண்ட் தென் மூவ் ஆன் டு த பைத்தான். அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்ப இந்த ம். பேஸ் ஓகே போட்டுருவீங்களா? மேம். இப்போ சி முடிச்சிருவீங்க ஜென்ரலா.
நீங்க என்கிட்ட படிக்கிறீங்களோ இல்லையோ, செல்ஃபா படிச்சாலும் சரி, நான் ஒரு ஜென்ரலா உங்க நாலேஜுக்காக இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? புரியுது மேம். ஏன்னா ஒரு மைண்ட் செட் வந்தாதான் அதுல படிக்கிற ஆசை வரும். நான் எடுத்தோன்னே இன்னைக்கு சிஏ ம். கண்டுபிடிச்ச ஒரு டான்ஸ் வச்சு அப்படி இப்படின்னு நடத்தினேன்னா வேஸ்ட் ஆயிடும். ம். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு ஒரு 5 லட்ச ரூபா ஐடில வேலை பார்க்குறவரு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோயேன். இன்னைக்கு சாதாரணமா 5 ம். லேக்ஸ் மந்த்லி வாங்கிருவாங்க. அவர் வந்து நீ ஜாவா படிக்க வேண்டியது, நீ ஏன் சி பிளஸ் பிளஸ் போய் படிக்கிற அப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஐயோ நம்ம சி பிளஸ் பிளஸ் ஜாயின் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே, ஜாவா படிக்காம விட்டோமே அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆளு. ம். படிக்கவே மனசு இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றக்காக அதை கேட்டு போவாங்க. ஆனா அந்த சொல்லிட்டு போனாலே சி சி பிளஸ் பிளஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் போயிருக்கும் மேல. எஸ் இன்னைக்கு மேம். ஜாவா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ம். ஆனா பேஸ் எல்லாம் போட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஆமா மேம். அவங்களுக்கு டெய்லி ஜாவால ஈஸியா பார்த்தோன்னே எதுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு நேரடியா ஜாவா படிச்சிடலாமேன்னு அவங்களுக்கு தோணும். ம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது மேம். தெரியாது. ஏன்னா ஜாவால ம். வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கான்செப்ட் வரும். நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் சொல்லி போடுவோம். ம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் போட்டு தான் ஆரம்பிக்கணும். ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான் எதுலையுமே முதல்ல எழுதுவாங்க. இப்படி ம். ஆரம்பிச்சு ஒரு ஸ்ட்ரிங் அரேயை வந்து நம்ம இதா பாஸ் பண்ணுவோம். இவனுக்கு பாவம் ம். ஒண்ணுமே தெரியல, மாமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜாவா தான் படிக்க சொன்னாரு எங்க மாமா பெரிய ஆளு கம்பெனில அப்படின்னு வருவாங்க. சரியா? ஆ. 5 லட்ச ரூபா வாங்குறாங்க மேம் சேலரி. அவர் சொல்றதுதான் நாங்க கேட்போம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம்மா. இந்த ம். ஸ்டாட்டிக்னா என்னன்னு தெரியாது. ம். வாய்டு மெயின் வாய்டே என்னன்னு தெரியாது. பப்ளிக் கீவேர்டு ஏன் ம். போட்டிருக்கான்னு தெரியாது. ஸ்ட்ரிங் அரேயே ம். தெரியாது. அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? காலேஜ் மாதிரியே தான் சொல்லி கொடுக்கணும் பாரு. இல்லப்பா இப்படிதான் போடணும், அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. இதே இது சி பிளஸ் பிளஸ் முடிஞ்சு வந்தா அங்க ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரும் ஸ்டாட்டிக் மெம்பர்ஷிப் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்போம். அப்ப ஏன் ஸ்டாட்டிக் ம். போடுறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஏன் ஒரு கிளாஸுக்குள்ள நான் எழுதுறேன் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். இதை ஏன் நான் ஒரு ம். கிளாஸுக்குள்ள எழுதுறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சி பிளஸ் பிளஸ் படிச்சிருவானா நாங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். ம். இந்த கிளாஸ் நேம்லயே தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாஸ் நேம்லே டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுவோம். ஏன் கிளாஸ் நேம்ல சேவ் பண்றோம்னு அவனுக்கு தெரியும். இப்ப சி ம். பிளஸ் பிளஸ்ல அந்த கான்செப்ட் எல்லாம் நாங்க சொல்லியிருப்போமா, அதை வச்சு ஈஸியா லிங்க் பண்ணி ஆமா மேம். அரே பத்தியும் சொல்லிடுவோம். அங்க வந்து கேரக்டர் அரே இருந்ததுல இங்க ஸ்ட்ரிங்ன்ற கான்செப்ட் இருக்குப்பா. ஆக்சுவலா சி பிளஸ் பிளஸ்ல ஸ்ட்ரிங் கொண்டு வந்துட்டாங்க. பட் ரா சி பிளஸ் ம். பிளஸ்ல நம்ம அலோவ் பண்றது இல்லை யூஸ் பண்றதுக்கு. அப்போ அந்த அந்த ஓகே. பாத் படி வந்தோம்னா நீங்களா படிக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வர்றது தான் நம்ம அப்ஜெக்டிவே. நாங்க சொல்லி ம். தந்துட்டே இருக்கிறது நம்ம அப்ஜெக்டிவ் கிடையாது. இப்ப நீ நம்மகிட்ட படிக்கிற ஜாவாவே நீ எங்கிட்ட படிக்கல, சி சி பிளஸ் பிளஸ் மட்டும் படிச்சுட்டு உனக்கு டைமே இல்லைன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் ம். காலேஜ்ல ஹெட்டிக்கா இருக்குது அப்படின்னா ஜாவா ம். நீயா படிக்க முடியும் உன்னால. கொஞ்சம் ஓகே. ஸ்டெப் இதோட எடுத்து இது வந்து ஒரு பேஸ் மாதிரி சொல்றீங்க மேம். கண்டிப்பா கரெக்ட்டா? பேஸ் மாதிரி சி சி பிளஸ் பிளஸ் பைத்தான் ஜாவா படிக்கணும். இதுக்கப்புறம் எஸ் மேம். எஸ்கியூஎல் வந்து கொஞ்சம் பேஸ் சொல்லி கொடுத்துருவோம். எதுலன்னா பைத்தானுடைய செகண்ட் லெவல்ல. இது ஃபர்ஸ்ட் லெவலு. ம். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல்ல பைத்தானுடைய ஊப்ஸும் பைத்தானுடைய டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்கியூலும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவோம். ப்ரூவ்ட் ஆப்ரேஷன். வேணும்னா எஸ்கியூஎல் புரியுது மேம். அட்வான்ஸ் அவனே படிச்சுக்குவான். வேணும்னா ஜாயின் ம். பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னா அவனே ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு நம்ம நாலேஜாவது கொடுத்துருப்போம் அவங்களுக்கு வந்து. ம். அப்புறம் ஜாவா படிப்பாங்க. ஓகே மேம். ஜாவா கோர் கான்செப்ட் கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த கோர் கான்செப்டுக்கு அப்புறம் அட்வான்ஸ் ஜாவா படிக்கிறதுக்கு அவனால முடியும். அதுக்குரிய பேஸ் எல்லாம் ம். கோர் கான்செப்ட்ல வந்துரும். எல்லாமே வந்துரும். கொஞ்சம் பாதி சி பிளஸ் பிளஸ் மாதிரி வரும். அதுக்கு அடுத்து ம். பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து நீங்களே அதாவது புது புது கான்செப்டா இருக்கும். முடிச்ச உடனே இதுக்கு அடுத்து வரக்கூடிய அட்வான்ஸ் ஜாவால எல்லாம் இன்டைரக்டா இதுல உள்ள கான்செப்ட் தான் வரும். அதனால உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரியுது மேம். புரியுதுங்களா? அதுக்காக நீங்க நீங்க புரியுது மேம். அதாவது ஒரு அந்த மாதிரி படிக்கிற அளவுக்கு எடுத்து வர்றதுதான் நம்ம அப்ஜெக்டிவே. எஸ் மேம். புரியுதா? இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் டூல். ஃப்ரண்ட் அண்ட் எஸ் மேம். டூல்னா என்னது? HTML, அப்புறம் CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். சிஎஸ்எஸ், ஆமா. இது ஜாவாஸ்கிரிப்ட். முடிச்சதுக்கு அப்புறம் CSSல ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து ம். பாத்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் இல்ல வெப் டிசைனிங் கோர்ஸ்ல இதை நாங்க கொடுக்குறோம் ஜென்ரலா இங்க வந்து. ம்.
இதுக்கப்புறம் ம். நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க போகணும்னா தான் நம்ம வந்து ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ் தான் கொடுக்குறோம். ஆங்குலர் ஜேஎஸ் ரொம்ப கம்பேட்டபிலிட்டி இல்லைன்றதுனால நான் இப்போ நடத்துறது இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டை என்னமோ தான் நான் ம். நடத்தினேன். என்னோட பிரதர் ஆங்குலர் ஜேஎஸ்ல தான் ஒர்க் பண்ணாங்க. நிறைய கம்பேட்டபிலிட்டி இல்லை, அதனால ஆங்குலர் ஜேஎஸ் நம்ம ம். நடத்துறது இல்லை. ஆனால் ஆங்குலர் யூஸ் பண்றாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், மேனிப்புலேஷன் டேட்டாவோடன்றனால ஆங்குலர் யூஸ் பண்றாங்க. அது டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சா ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். ஆங்குலர் வந்து டைப் ம். ஸ்கிரிப்ட் எப்படி படிக்கலாம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சா டைப் ஸ்கிரிப்ட் ஈஸியா படிக்கலாம். அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவனே ம். படிச்சுப்பான், தேவைன்னா பிரச்சனை கிடையாது. ம். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரண்ட் அண்ட் டூல் கவர் ஆயிடுச்சா, இப்போ பேக் அண்ட் டூல்னு வரும்போது தான் நீங்க எந்த ஃப்ரேம் ஒர்க் மூவ் ஆறீங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே பைத்தான் படிச்சிருக்கீங்களா? பைத்தான் சைடுனா நீங்க ஜாங்கோ போகலாம், சரியா? ம். இல்லாட்டி ஃபிளாஸ்க் போகலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஜாவா சைடு போனீங்கன்னா நீங்க ஸ்ப்ரிங் பூட்டு இந்த மாதிரி நீங்க மூவ் ஆகலாம். இப்போ ஓகே. ஸ்வாதினுடைய அவங்க பிரதர், அவங்க பையன்லாம் ஸ்ப்ரிங் பூட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே. ஸ்ப்ரிங் பூட்ல தான். அப்போ ஏதாவது ஒண்ணு ஒண்ணு பைத்தான் படிச்சா பைத்தான் சைடு மூவ் ஆகலாம், அந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த ஜாங்கோ. ம். இல்ல எனக்கு வந்து ஜாவா நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாவா கோர் ஜாவா முடிச்சிட்டுனா ஸ்ப்ரிங் போட். ஸ்ப்ரிங் போட் இதுக்கு தேவையான விஷயங்களை சைடுல எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து எஸ்கியூஎல் பேஸ்டு டேட்டா பேஸ் பண்ண மாதிரி நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் ம். வந்து மோங்கோடிபி, கவுச் டிபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் தெரிஞ்சு வச்சுட்டு, கிளவுட்ல வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ், நீ காலேஜ் போகணும்னா, நீ காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கணும்னா இதெல்லாம் நீ தெரிஞ்சிட்டாலே போதும். கம்பெனிக்குள்ள ஈஸியா ம். போகலாம், இல்லை ஓனாவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏடபிள்யூஎஸ் இல்லை மைக்ரோசாஃப்ட் அசூர், ஏதோ ஒரு கிளவுட் ம். கம்ப்யூட்டிங் கான்செப்ட். டைம் இருக்கு இதுக்கெல்லாம், சரியா? எஸ் மேம். அதுக்கப்புறம் அசர் இது ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை நீ எங்கேயும் விலை கொடுத்து வாங்க வேண்டாம், நீயா ட்ரை பண்ணி பண்ணலாம். ம். கிட்ஹப்ல எல்லாம் இப்போ என்ன பண்றாங்கன்னா, கிட்ஹப் கொஞ்சம் நாலேஜ் கூடவும் கிட்ஹப்ல டவுன்லோட் பண்ணுவான், என்னன்னே தெரியாது, ரன் பண்ணுவாங்க, ரிசல்ட்டை பார்ப்பாங்க, ம். அப்படியே சப்மிட் பண்ணுவாங்க, அப்படியே சாட் ஜிபிடில ரிப்போர்ட் எடுப்பாங்க, அதை பத்தி பேசிட்டு விட்டுருவாங்க ரிவ்யூல. அவ்வளோதான். அவங்க யாரும் எழுதுறது இல்லை, இவ்வளவுதான் ப்ராஜெக்ட். ஆக்சுவலா ம். ஃபாரின்லலாம் வந்து 5 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ரிசர்ச் பண்ணி அவங்க பேப்பர் போடுறாங்க இதுல, ஜேர்னல்லாம். இங்கெல்லாம் அப்படி யாரும் செய்யறதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸே அப்படி பண்ணல, நான் பார்த்திருக்கேன். ம். வேணா மேபி ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவு பண்றாங்க, ஒரு ஆப் டெவலப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ம். நீங்க நல்லா இந்த மாதிரி வேலை போகும்போது உங்களால பண்ண முடியும். நீங்க புரியுதுண்ணா. ஜாங்கோல நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன், அதுல ஏதாவது ஒரு அல்காரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, நம்ம யோசிப்போம், ம். அப்படி சொல்லிட்டு நீங்க உங்களால பார்க்க முடியும். கிளவுடு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏதாவது ஒரு கிளவுடு மட்டும் படிக்கணும். இதெல்லாம் வந்து கடைசியில இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ம். ஃபெமிலியர் ஆன உடனே அது நீங்க படிக்கலாம், சரிங்களா? ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஓகே இதுதான். மேம். இதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா யூ ஆர் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். எஸ் மேம். எல்லாமே தெரிஞ்சதுதான். ம். இதெல்லாம் புரியுது இருந்ததுன்னா மேம். நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஆயிருவீங்க. எங்க ஊர்ல 10,000க்கும் நடத்துறாங்க, 20,000க்கும் நடத்துறாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் நடத்த முடியாதுங்க அப்படின்னு. என்ன தெரியுமா, ஃப்ரண்ட் எண்ட்ல HTML CSS முடிச்சாச்சு. ம். HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் அது கூட அந்த அளவுக்கு நடத்தல. நான் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னே தெரியல அவனுக்கு, என்னென்ன பூஸ்ட்ராப், டெய்ல் விண்ட் எந்த பேரை சொன்னாலும் அவனுக்கு தெரியல, ஃப்ரேம் ஒர்க்கா என்னன்னு கேட்கறான். அப்புறம் PHP .NET சைடாவது போயிருக்கலாம். PHP மட்டும் ம். சொல்லி கொடுத்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் இதை கொடுத்துட்டோம், பேக் எண்டில் PHP கொடுத்துட்டோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் சொல்லி கொடுத்தாச்சு. உன் ஃபீஸ் 20,000 ரூபா தான். நாங்கள் 59,000 சொன்னோம், அங்கே போய் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு போயிட்டான். சரி, ம். 40,000 கட்டினான். அவன் வந்து இன்னொரு சென்டருக்கு போனான். 20,000 ஒரு இடத்துல சொன்னாங்களாம், அவன் வேற சென்டருக்கு போய் 40,000க்கு இந்த கோர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். எங்களை விட ஒரு ஓ. 10,000 15,000 கம்மின்ட்டு. அதான் நீ படிச்சது ஃபுல் ஸ்டாக் இல்லடா, நீ படிச்சது வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொன்னோம் நாங்க. எங்க ஆபீஸ்ல அதுக்கு பேர் வெப் டெவலப்மெண்ட். நீ PHP படிக்கிறதா இருந்தா அந்த சென்டருக்கு போயிருக்கவே கூடாது, ஏன்னா PHPல தான் நம்ம ஓன் வெப்சைட்டை நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம், எங்களோட ஓன் வெப்சைட்டை ம். PHPல நாங்க எழுதியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நீ அங்க போயிருக்கவே கூடாது. அவங்க இப்ப கடைசி அங்க வந்து சென்னையில இருந்து வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு. சென்னையில இருந்து யாராவது, ம். சென்னை மதுரையில இருந்து யாராவது ராஜபாளையத்துல இருந்து கிளாஸ் எடுப்பாங்களாப்பா? ரொம்ப வாய்ப்பில்லை மேம். நம்பிக்கையா இருக்கு. இங்க இருந்து அங்க போனாங்கன்னாலும் சொல்லலாம், ஸ்டூடெண்ட் ஜாஸ்தி. அங்க இருந்து ம். இங்க வந்தாங்கன்னா, அதான் அவ கடைசியில முடிச்சுட்டு வந்தோடனே என்னப்பா படிச்சிட்டியான்னு கேட்டோம், சும்மா ஃபீட்பேக்.
நாங்க எங்களை டெவலப் ம். பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஜவுளி கடையில வச்சு பார்த்து கேட்டோம். இல்ல மேம் ம். வேஸ்ட், யாருமே வரல, அவங்களே என்னத்தையோ பார்த்து பார்த்து தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ம். சொல்லிட்டான். டைம் ஆச்சு மேம், நான் வேலைக்கு போகணும், என் வீட்டில் திட்டுறாங்க, ஏற்கனவே 40,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், சரி வேற எதுவும் ஹெல்ப்னா கேளுப்பான்னு சொல்லி அனுப்பிட்டோம். அந்த மாதிரி சரி மேம். அந்த மாதிரி இந்த நேமை வச்சு அவங்க வந்து என்ன நடக்குன்னே தெரியாம இந்த நேமை வச்சு போயிடுறாங்க. ஃபுல் ஸ்டாக் ம். மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படி சொன்னோடனே, ஓகே நம்ம ஃபுல் ஸ்டாக் தானே எல்லாரும் கேள்விப்படுறோம், இப்போ ஃபுல் ஸ்டாக் படிப்போம் நம்மளும் அப்படின்னு ஜாயின் பண்ணிடுறாங்க, என்ன படிக்கிறோன்னே தெரியாம. ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணுன்றதுக்காக நான் சொல்றேன். இது வந்து ஃபுல் புரியுது ஸ்டாக்னா மேம். ஒன்றும் கிடையாது, நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் ஃபுல் ஸ்டாக். சி சி ப்ளஸ் ப்ளஸ் ம். பைத்தான் வந்து பேஸ் தான், இதுக்கெல்லாம் அடித்தளம் போடுறீங்க. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா நீங்க ம். அடித்தளம் போடணும். இதுக்கு இதுக்கு முக்கியமா நீங்க சி சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சு, நான் ஊடல்லாம் நிறைய சொல்லலை, ஆக்சுவலாக டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்லாம் படிக்கணும். டேட்டா ஓகே. ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இதெல்லாம் நீங்க ஓனாவே படிக்க ஆரம்பிச்சிடலாம் சி சி ப்ளஸ் ப்ளஸ் முடிச்சா. என்னது டேட்டா ம். ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்? ஸ்டாக்கு, லிங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கியூ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி ஷார்ட்டிங்ல ம். வந்து ஷார்ட்டிங் அல்க நான் ஏதாவது ஒர்க் ஷாப் ஆன்லைன்ல அரேஞ்ச் பண்ணேன்னா நான் உனக்கு சொல்றேன். அந்நேரம் நீங்க சண்டே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்படின்னா நீங்க உங்க ஓகே மேம். ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணுங்க, ஆ. உங்களுக்கு ஒரு நாலேஜபிளா இருக்கும். சரியா? சரி மேம். ஓகே. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து சி ப்ரோக்ராமிங் அண்டர் ஸ்கோர் 12. சரிங்களா? நான் சென்ட் ம். பண்ணிடுறேன், உங்கள் விண்டோலே சென்ட் பண்ணிடுறேன். யூசர் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில், முன்ன பின்ன ஸ்பேஸ் விடக்கூடாது, நாங்கள் செக் பண்ணல அதெல்லாம், ஏன்னா வேண்டான்றதுக்காக ஆ. செக் பண்ணல, அதனால் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட உள்ளே போகாது. பாஸ்வேர்டு வந்து ஹங்கரி அட் லேர்னிங். இந்த ஸ்டூடெண்ட் லாகினை கிளிக் பண்ணி உள்ளே போனால் தான் போகும், மற்ற இதில் போனால் போகாது. அனுப்பிட்டேன், உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லாகினை கிளிக் பண்ணி நீங்கள் சி ப்ரோக்ராமிங் அண்டர் ஸ்கோர் 12ன்னு போட்டு ஹங்கரி அட் லேர்னிங் போட்டிங்கன்னா நம்மளோட இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ம். ஓகே மேம். மேம் ம், நானும் எனக்கு ஒரு கிளாஸ்க்குமே டவுட் மேம். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. மேம், இது வந்து ஏதோ இன்டர்ன்ஷிப்லாம் சொல்றாங்களே மேம், ஆமா, இன்டர்ன்ஷிப்ஸ் போனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்டர்ன்ஷிப் எப்போ இன்டர்ன்ஷிப்ஸ் போகணும் வந்து நீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு கம்பெனி ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் பிஹெச்பியில் நான் வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் சொன்னோமா, ஆமா மேம். இப்போ நீங்க ஓரளவு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கீங்க. சப்ஜெக்ட்ல வந்து ம். உங்களுக்கு பிஹெச்பி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, ஆனா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ படிச்சிருக்கோம் ம். காலேஜில், அவ்வளோதான், அரைகுறையா தெரியும். அப்படின்னா நீங்க ம். பிஹெச்பி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற கம்பெனிக்குள்ள நீங்க இன்டர்ன்ஷிப் கேட்கணும். இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா, ஓகே. நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, உங்க ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஹெல்ப் பண்றேன், அந்த ஹெல்ப்பிங் மூலமா நான் கத்துக்கிறேன் ஏதாவது. ம். அப்ப அந்த கம்பெனில உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. நீங்க அங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியே உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கூட கொடுப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனி. ஆனா எல்லாரும் ம். இன்டர்ன்ஷிப் என்ன பண்றாங்கன்னா வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இப்ப எங்களை மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இன்டர்ன்ஷிப்புக்கு பேமெண்ட் மாதிரி. இப்போ நீங்க ம். நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னா 3000 அந்த மாதிரி வரும், 3000. இல்ல வெறும் ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் தான் பண்ண, சிம்பிளா பண்ண, நாங்க நிறைய பேர் வரோம் அப்படின்னா 1500 ம். இருந்து கூட இன்டர்ன்ஷிப் இருக்கு, 15 நாள். எங்கேயாவது ம். ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் மிந்திலாம் ஃபைனல் இயர்ல தான் அனுப்புவாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேயே அனுப்பிடுறாங்க. ஒரு இடத்துல இந்த வருஷம் போனேன்னா அடுத்த வருஷம் வேற இடத்துல போ அப்படின்ற மாதிரி ம். சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரே இடத்துல பண்ணா கூட வேற வேற டாபிக்ல பண்ணு, உனக்கு பிடிச்சிருக்க அந்த கம்பெனினா வேற வேற டாபிக்ல பண்ணு. வேற வேற டாபிக். ஆமா, ம். இன்டர்ன்ஷிப் நிறைய பேர் நாங்க வெப் டிசைனிங் அப்படின்னு கேட்பாங்க. ம். வெப் டிசைனிங்ன்ற பேர்ல கொடுங்க, வெப் டிசைனிங் யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட்னு வேற கேட்டாங்க. வேற வழி இல்ல, கொடுத்தான் ஆகணும். ஆக்சுவலா இன்டர்ன்ஷிப் எப்படி கொடுக்கணும்னா, வெப் டிசைனர், பைத்தான் ம். டெவலப்பர், புரியுதா? இட்ஸ் புரியுது மேம். டெசிக்னேஷன் கொடுக்கணும். ம். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். இப்ப நீ ம். வந்தனா உனக்கு நாங்க என்ன கொடுப்போம்னா பைத்தான் டெவலப்பர்னு வேணா கொடுக்கலாம், கோர் பைத்தான் டெவலப்பர் இல்ல ம். பைத்தான் டெவலப்பர்னு கொடுக்க முடியும் எங்களால, ஏன்னா டேட்டாபேஸ் 2 லெவல் முடிச்சா.
டேட்டாபேஸ் கனெக்ஷன் ம் வச்சு நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண மாதிரி உனக்கு ரிப்போர்ட்லாம் கொடுத்துருவோம். முதல்ல ஆஃபர் லெட்டர் ம் கொடுப்போம் நம்ம கம்பெனில இருந்து. ஆன்லைன்லயும் ம் பண்றாங்க, சென்னையில தான் பண்றாங்க. ஆரம் ஆர்எம்வியா என்னமோ ஒரு காலேஜ், நல்ல ஆரம்பிக்கவா மேம்? ஆரம்பிக்க நல்ல, அதாவது நல்ல காலேஜ்னு சொல்லுவாங்க. நல்ல மார்க் எடுத்தா தான் போக முடியும்னு சொல்லுவாங்க பொண்ணு. அவள் 190. ஆர்எம்கேவா ஆர்எம்டியா மேம்? ஆர்எம்டியா என்னன்னு தெரியலையே. 190 கட் ஆஃப். ஏன்னா ரெண்டு இருக்கு. ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் 300 பேர் இருக்காங்களாம்ப்பா அவங்க காலேஜ்ல. ம் மத்ததெல்லாம் ஆள் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் அத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஆர்எம்வியா என்னன்னு தெரியல. ஆனா அவ இல்ல மேம், ஆர்எம்வி இல்ல மேம், ஆர்எம்டி ஆர்எம்கேன்னு இருக்கு. ஓ ஆர்எம்கேயா, சரியா நான் அது இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் டாப் காலேஜ் மாதிரி மேம். அங்கதான் படிக்குது நம்ம பொண்ணு. நம்மகிட்ட பண்ணவங்க தான் அங்க 190 கட் ஆஃப் வச்சிருந்தா. அங்கதான் கிடைச்சது சொன்னேன் ம் அந்த பிள்ளைக்கு. ஓகே. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாப்புல. அங்க இருந்து வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு போனான். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். நான் சொன்னேன் முதல்ல வெப் டிசைனர் பண்ணுங்க, இல்லாட்டி ஃப்ரண்ட் அண்ட் ம் டெவலப்பர் பண்ணுங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ம் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட். கொஞ்சம் நல்லா அவளுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம இதை கொடுத்தோம். கொஞ்சம் படிச்சிருந்தா நம்மகிட்ட. ம் அடுத்து பைத்தான் டெவலப்பர் வேணா அதுக்கு அடுத்து பண்ணுங்க அப்படி சொன்னோம். ஒரு ஓகே ஒரு மேம். இன்டர்ன்ஷிப்னு அதுதான். உண்மையான இன்டர்ன்ஷிப் ரொம்ப பேருக்கு கிடைக்கிறது இல்ல. உண்மையிலே கம்பெனிக்குள்ள ம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்ப ட்ரை பண்ண, இப்ப ட்ரை பண்ணக்கூடாது. உனக்கு ம் ஒண்ணுமே தெரியாம ஒரு இடத்துல போயிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் உட்கார்ந்தா ஒரு மாடியூல் கொடுத்தா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ கஷ்டம் உண்மையான மேம். இன்டர்ன்ஷிப் பண்றது யாருக்குமே தெரியாது. வந்த உடனே என்ன சொல்லி தருவீங்கன்னு தான் கேட்பாங்க. ம் இன்டர்ன்ஷிப் இட்ஸ் நாட் அ கோர்ஸ். சொல்லி தர்றது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். உனக்கு ம் என்ன தெரியும்னு உன்னைய இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆக்சுவலா ரியல் ம் கம்பெனினா இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும்னா உன்னை ஈஸியாலாம் எடுக்க முடியாது. உனக்கு ம் என்ன நாலேஜ் இருக்கு? உன்னை இன்டர்ன் பண்ணணும்னா உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு? நாங்க வந்து டாட் நெட்ல தான் டெவலப் பண்றோம். டாட் நெட் விஷயமா உனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு கேட்பாங்க. அதான் உண்மையானது. ம் ஆனா அதை யாரும் பண்றது இல்லை. ஏன்னா உண்மையான கம்பெனில இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கூகுள் பண்றாங்க, ம் கூகுள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப். மைக்ரோசாஃப்ட் கூட அனௌன்ஸ் பண்றாங்க. அப்புறம் நிறைய ம் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிலாம் அனௌன்ஸ் பண்றாங்க. இது அசென்ச்சர், அங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் நீ அப்ளை பண்ணலாம். எப்போ பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு நீ தேர்ட் இயர்ல, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர்ல கஷ்டம் தான். ம் இருந்துச்சுன்னா நீ அப்ளை பண்ணு. ஃப்ரெஷருக்கு இருக்குன்னா அப்ளை பண்ணு. சரி மேம். ஏன் அப்படின்னா அவங்க இன்டர்ன்ஷிப் கொடுத்து நல்லா இருந்தனா அவங்களே வேலைக்கு எடுக்கிறதுக்கு, நல்ல ஒரு கேண்டிடேட்டை வேலைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு அவங்க யூஸ் ம் பண்ணிக்கிறாங்க. ம் ஒரு நல்ல ஆள் வேலைக்கு தேவை தானே அவங்களுக்கு. 100 பேர் 200 பேர் எடுக்கிறான். அதுல ஒர்த்தான ஆள் அவனுக்கு தெரிஞ்சு 10 பேர் தான் இருப்பாங்க. ம் அதுக்கு என்ன பண்றாங்க கம்பெனியே, நம்மளே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ம் படிக்கும்போதே நல்லா அதுல வர்றவங்க, தேறி வர்றவங்கள நம்ம டாப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க பெரிய பெரிய கம்பெனி. ம் அதுல உனக்கு ஸ்டைஃபன் வந்து மந்த்லி 10,000, 20,000 அப்படிலாம் 5,000 அப்படிலாம் கொடுப்பாங்க. ம் அந்த மாதிரி கம்பெனில இப்ப நம்ம மாதிரி சென்டர்ஸ் எங்க நீ போனாலுமே நீ தான் கொடுக்கணும் நமக்கு. ஏன்னா ஒண்ணுமே ஓகே. தெரியாம தான் எல்லாரும் உள்ள வர்றாங்க. நம்ம தான் இப்ப ஆ. HTML CSS தெரியுதும்பா, ஆனா ஒண்ணும் தெரியாது. ஒரு 4 பேஜை கொடுத்து டிசைன் பண்ண டாஸ்க் கொடுத்தோம்னா பண்ண மாட்டான். ம் இதே இதுக்கு கோர்ஸ் ஃபீஸா 12,000 கட்டி ஒருத்த உட்கார்ந்துருப்பான். சரியா? ம் ஆரம்பத்துல எல்லாம் இந்த ப்ராப்ளம் இருந்தது. 12,000 கட்டி படிச்சிட்டு இருப்பான். இவன் இன்டர்ன்ஷிப்ன்ற பேர்ல அவன் கூட உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் ம் இல்லாம போயிரும். இவனும் இன்டர்ன்ஷிப் பண்ண வந்தவனும் தெரியுதுன்னு சொல்லி உள்ள வந்துட்டு தெரியாம தான் உட்கார்ந்துருப்பான் படிக்கிற மாதிரி. ம் கோர்ஸா படிக்கிறவனும் பே பண்ணி படிச்சிட்டு இருப்பான். அப்போ இன்டர்ன்ஷிப்னாங்க நாங்க சொல்லிடுவோம் ஃபர்ஸ்டே, கோர்ஸ் கிடையாது. ஆனா நான் டாஸ்க் கொடுப்போம். நீயா செல்ஃபா லேர்ன் பண்ண உனக்கு இருந்ததுன்னா டாஸ்க் கொடுப்போம். அதுல உனக்கு தெரியலன்னா அப்பப்ப சொல்லி தருவோம். அவங்களுக்கு ம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க போக முடியாது சொல்லிடுவோம் ஃபர்ஸ்டே. ஆனா ஓகே. நீ உள்ள வந்தனா உருப்படியா அவனுக்கு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் அக்கறை இருக்கும்ல, ஃபைனல் இயர்ல எல்லாம் அக்கறை இருக்கும். வேலை கிடைக்கணுன்றதுக்காக நல்லா கத்துக்கணும்னு நினைப்பாங்க ஸ்டூடெண்ட். ஆமா மேம். அப்ப ம் அவங்களுக்கெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண தான் செய்வேன். ஏன்னா அவன் வந்து ம் ரெக்கமெண்ட் பண்ணுவான்ல, நம்ம நல்லா பண்றோம்னு தெரியும். அந்நேரம் அவனுக்கு டைம் இருக்காது. சில பேர் ம் உண்மையிலே காசு கஷ்டப்படுவான். அப்ப அவங்களுக்கு ம் இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது 3000ல ஓரளவு நம்ம சொல்லி கொடுத்தாலே, ஒரு லைட்டா ஹிண்ட் கொடுத்தாலே போய் படிச்சுட்டு வந்துருவாங்க. படிச்சுட்டு வந்து போடுவாங்க. ம் அந்த ம் அக்கறை இந்த கோர்ஸ் கட்டி படிக்கிறவனுக்கு இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் படிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் தானே. வேலைய பத்தி இப்ப அவங்களுக்கு அந்த ஆமா மேம். திங்கிங்லாம் இருக்காதுல்ல. ம் காலேஜ் நல்லா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அமையணும், ஜாலியா இருக்கணும், இதுதான் நினைப்பு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எப்பவுமே இருக்கும். ஆமா. ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த நினைப்பு தான் இருக்கும். என்ன? ம் அப்படிதானா? இல்லையா?
நான்லாம் அப்படிதான் இருக்கும் மேம். மோஸ்டா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. இங்க நல்லா பேசுவாங்க. பிள்ளைங்கலாம் ஜாலியா பேசுவாங்க. ம். நல்லா பேசுவாங்க. ஓகேப்பா. ஸோ இதான் ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர். இன்டர்ன்ஷிப்னா உனக்கு தெரிஞ்சிச்சா என்னன்ட்டு? ஸோ புரிஞ்சிச்சு மேம். கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அந்த நாலேஜுக்கு ஏத்த மாதிரி நீ கம்பெனி தேடணும். தேடி அதுல போய் ம். வேலை பழகுறது தான் இன்டர்ன்ஷிப். இப்போ ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோயேன். உங்க ம். டேடிட்ட கேட்கலாம். சார் உங்க கம்பெனில கொஞ்ச நாளைக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணலாமா? ஒரு 15 நாள் வேடிக்கை பார்த்தா கூட அவனுக்கு ஓ இப்படிதான் அக்கௌண்ட்ஸ் எழுதுவாங்களோ, இப்படிதான் மெயின்டைன் பண்றாங்க. ரியல் டைமா பார்க்கும்போது ம். அவனுக்கு ஐடியா வரும். ம். அதுக்காக தான் இன்டர்ன்ஷிப் விடுறதே. புரியுது மேம். சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. சம்மந்தம் ம். இல்லாம போவாங்க சில பேர் பார்த்துருக்கேன். எதுக்குன்னே தெரியாம ம். போய் உட்கார்ந்துருப்பான். சர்டிஃபிகேட்டுக்காக. புரியுது மேம். இங்க வந்து காலேஜ்ல லீவே விட மாட்டாங்கப்பா. பாவம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால அவங்களே கேட்பாங்க ஒரு செட்டா. ஹெச்ஓடி வழியாவே கேட்பாங்க. நீ 15 நாள் இன்டர்ன்ஷிப்லாம் வர முடியாது. அவன் பாவம் இப்பதான் லீவ் கிடைச்சிருக்கான். படிக்க வேண்டியிருக்கு. முடிஞ்சோடனே எக்ஸாம் வேற இருக்கும். அவன் ம். நீங்க ஒரு 3 நாள் மட்டும் வர சொல்லுங்க. ஃபுல் டே கூட வச்சிருங்க. முடிச்சிருங்க 3 ம். நாள்ல. ஆனா 15 நாள் சர்டிஃபிகேஷன் வேணும். அப்படிலாம் கேட்பாங்க. வேற வழி இல்லாம குடுப்போம். ஆனா ம். 3 நாளாவது வரணும். சில பேர் கம்ப்ளீட்டா வரமாட்டான். நான் வரவே மாட்டேன். நீ எங்க வேணாலும் போய் வாங்குன்றவேன் நான். நீ குடுக்குற 1000 ரூபாய், ம். 2000 ரூபாய் எனக்கு வேண்டான்டா போடான்னு சொல்லிடுறது. ஒண்ணுமே தெரியாம அவனுக்கு குடுத்து என்ன பண்ண? கஷ்டம் தான் மேம். 2 நாள் வர முடியலன்னா உனக்கு எதுக்கு அந்த சர்டிபிகேட்? ம். என்ன? அத வச்சு நீ என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லி புரியுது. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க சார் வந்து. சொல்லி ம். ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார். சிம்பிளா ஆன்சர் பண்ணாம இருந்துக்குவாங்க. அதான் ம். உனக்கு பதிலு. ஓகே. உனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இப்போ. ம். ம். மேம். ஓகே. நீங்க வந்திருக்கு வந்து மேம். நாளைக்கு எனக்கு அந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணி அபௌட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அந்த சிஏ பத்தி. அத பத்தி நீங்க ரீட் பண்ணிட்டு ம். எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம் அடுத்து. இப்போ ஓவராலா ம். ஜெனரலா சரி மேம். கோர்ஸ் பத்தி ஒரு ஓரியன்டேஷன் மாரி குடுத்துட்டேன். ஆமா மேம். இப்போ உங்க மைண்ட் செட் சி படிக்க தயாரா இருக்கும். அப்படியே தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? பை. ம். கண்டிப்பா மேம். ம். பை. இன்னைக்கு கிளாஸ் நல்லா ம். இருந்துச்சா? தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு மேம். நம்ம ஏன் சி வந்து படிக்கணும்? ஆ, மெயினா சியோட மோட்டிவ் என்ன? கண்டிப்பா. சிக்கும் ஜாவாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆ. மெயினா சி பிளஸ் பிளஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நான் நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் ஆக்சுவலி. அதான், ஏன்னா அதான். ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டுகிட்டே ஒரு ஹலோ கேக்குது, கேக்குது, கேக்குது. ஃப்ரெண்டுகிட்டே சொன்னேன் இந்த மாதிரி கோர்ஸ் போறேன்னு சொன்னா அவனும் இதே தான் சொன்னான். ஜாவா படிக்க வேண்டியது தானே அப்படின்னு. பாத்தியா? எனக்கு சி அவனும் அப்படிதான் சொன்னான். சி பிளஸ் பிளஸ் பைத்தான் தான் ஸ்கூல்லே படிச்சுட்டேன். அது ஒரு ஒரு மறுபடியும் ஒரு வாட்டி படிச்சுக்கோ. சி எல்லாம் தேவையில்ல அப்படின்னா. ம், நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். சி வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது. ம். So கண்டிப்பா. அதுதான் பேஸ். அதை வச்சுதான் நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். சந்தோஷம். தேங்க்ஸ். நீங்க படிச்சு பாருங்க. கிளாஸ் எல்லாம் நீங்க காலேஜ் போனாலும் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும் கிளாஸ். ஆமாம்மா. நீங்க போக தெரிஞ்சுக்குவீங்க. சரிப்பா. பாய். ம். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. ஓகே.